ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விவ்லாக் கத்தார்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் எம்ப்ளாயீஸோட கேம்பை தான் ஒரு விலாகாக பார்க்க போகிறோம். பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸு கேம்போட என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு உள்ளே போக வேண்டாம், ஃபஸ்ட்டு வெளியில் சுற்றி பார்த்துருவோம். இங்கே தான் துணியெல்லாம் காய போடுவாங்க. பாருங்கள், மேலே ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் உள்ள ஏசி நிற்கிது. இங்கே தான் எல்லா எம்ப்ளாயீஸும் ரோப் கட்டி துணியெல்லாம் காய போடுவாங்க. இதில் கோழிக்கூடுமா இருக்குல்ல, அது கோழிக்கூடு இல்லை, அதில் தான் கேஸ் சிலிண்டர்லாம் அதில் தான் வச்சுருப்பாங்க ஸ்டோர் பண்ணி. என்ட்ரன்ஸில் குப்பைத்தட்டி இருக்குது, அப்புறம் கிச்சன் இருக்குது. கிச்சன் லாஸ்ட்டு பார்ப்போம். இதெல்லாம் ரூம் வாசலில் எல்லாத்துலேயும் பெட்டி மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க. சைட்லேருந்து ப்ளைவுட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கபோர்ட் மாதிரி அடித்து அதில் ஷூ எல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் ரூமெல்லாம் இப்படி தான் இருக்கும். ரூமே லாஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் டாய்லெட் லாஸ்ட்டு பார்ப்போம். இங்கே எல்லாமே பூனைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும், நாய்கள் வந்து குறைவாக தான் இருக்கும். பூனை தான் கத்தார் ஃபுல்லாமே பூனை தான் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன செவரெல்லாம் பார்த்தா கரையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே நம்ம வடக்கு நண்பர்கள் தான். தம்பாக்கு எல்லாம் போட்டுட்டு கண்ட இடத்துல துப்பி வச்சுருவாங்க. அதனால தான் இப்படி செவரு ஃபுல்லாமே கரையாக இருக்குது. கீழே பார்த்த செட்டப் தான் அப்படியே 3 ஃப்ளோர்லேயும் இருக்குது. ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடி. இங்கே துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்க. பாருங்கள். இதுதான் டேங்கு, தண்ணி டேங்கு. இதில் இருந்தால் எல்லா பாத்ரூமுக்கு, கிச்சனுக்கு இந்த கேனில் ஸ்டோர் பண்ணி தண்ணி கீழே வரனால தான் பாத்ரூமில் கிச்சனில் எப்போவுமே தண்ணி ஹீட்டாகவே இருக்குது. அப்புறம் ரூமு போயிடுவோம். இதுதான் நம்ம ரூமு. 6 பெட் இருக்குது. ஒரு ஏசி வச்சுருப்பாங்க. இது கபோர்ட் மாதிரி அடித்து இதில் சாப்பாடு எல்லாம் இதில் தான் வச்சுருப்போம். கிச்சனில் சமையல் பண்ணி ரூமில் கொண்டு வச்சுருவோம். இதுதான் பாத்ரூமு. எங்கள் கேமில் வந்து 6 பாத்ரூம், குளிக்கிறதுக்கு 6 பாத்ரூமு, டாய்லெட் போடுறதுக்கு 6 பாத்ரூம் இருக்குது. இதில் எப்போதுமே வெயில் டைம் பூராமே தண்ணி ஹீட்டாகவே வரும். இது குளிர்காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரி வரும். இதுதான் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம லேபர் கம்பெனியில் வந்திருந்தோன்னா நமக்கு வந்து கேஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. சமையல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சமையலுக்கு காசு தனியாக கொடுத்துருவாங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊரில் சிலிண்டர் இருக்கும்ல, இரும்பில் இருக்கும், இங்கே பிளாஸ்டிக்கில் இருக்கும்.